ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் மழலை செல்வம் பேசவும் பிணிகளை தீரவும் வரம் தரும் பேசும் பெருமாளை பற்றி பார்க்கலாம் வாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் கூலம்பந்தல் எனும் புண்ணிய பூமியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிக பேசும் பெருமாள் திருக்கோயிலின் சிறப்புகளை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் தெலுங்கு சோழ மன்னர்கள் மற்றும் விஜயகண்ட கோபால மன்னர் காலத்தில் இந்த கோயில் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. கிறிஸ்துக்கு பின் 1270 மன்னர் விஜயகண்ட கோபாலர் இந்த கோயிலுக்கு வந்தபோது கருவறையில் இருந்த பெருமாள் அவரிடம் நேரடியாக பேசியதாக கூறப்படுகிறது. இன்றும் கோயிலின் நிலைகளில் பார்த்தீங்கன்னா இது குறித்து கல்வெட்டு செய்திகள் காணப்படுகின்றன. அதனாலேயே இவருக்கும் பேசும் பெருமாள் என்ற திருநாமம் நிலைத்தது. தீரா குறைகளை தீர்க்கும் சங்கு தீர்த்தம். இந்த தலம் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் குறைபாடுகளை நீக்க மருத்துவ தலமாக போற்றப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேச்சு திறன் குறைபாடு இருக்கக்கூடியவங்க, பேச தயங்கக்கூடியது அல்லது பேச இயலாத குழந்தைகளுக்கு இங்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறதா. நடக்க இயலாத மற்றது காது கேட்காத குழந்தைகளுக்காக கூட பெற்றோர்கள் இங்கு மனமுருகி வேண்டிக் கொள்கிறார்களாம். வழிபாட்டு முறை பார்த்தீங்கன்னா குழந்தையுடன் தொடர்ந்து 9 வாரங்கள் முதல் முறை எந்த கிழமையில் வருகிறோமோ அதே கிழமையில் கோயிலுக்கு வரணும். தேங்காயில் நெய் தீபம் ஏற்றி பெருமாளை 9 முறை வலம் வரணுமாம். குழந்தையின் முகத்தில் சங்கு தீர்த்தம் தெளிக்கப்படும். இந்த தீர்த்தத்தை வீட்டிற்கு எடுத்து சென்று அதாவது பருக கொடுத்தீங்கன்னு சொன்னால் விரைவிலேயே நற்பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறதா. அடுத்தது மார்கழி மாதத்தில் 108 வகை மூலிகைகள், காய்கறிகள் மற்றது மலர்களாலான பிரம்மாண்ட கூடார பந்தல் அமைக்கப்பட்டு ஆண்டாள் நாச்சியாருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். அடுத்தது திருமண தடை நீங்கணும்னு சொன்னால் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வோருக்கு திருமண தடைகள் நீங்கி நல்வாழ்வு அமையுமாம். வைகாசி விசாகம் 15 கிராமங்களை சேர்ந்த கருட வாகனங்கள் ஒன்று கூடும் கருட சேவை இங்கு மிகவும் விமரிசையாக நடைபெறுகிறதாம். நம்பிக்கையுடன் ஒரு முறை தரிசிப்போம், நம்மளுடைய குறைகளை தீர்க்க அந்த பெருமாள் நிச்சயம் பேசுவார். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.